வணக்கம். இந்த புக்கு டேல்ஸ் ஆஃப் தி பேட்மேன் டைட்டிலில் ஜீனி கோலன்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு, அதாவது பென்சில் ஆர்ட்டு வரைகிறவர். இவர் ஸ்டைலில் வரைஞ்சிருப்பார் இந்த கதையில். பேட்மேனுக்கு இதில் வந்து 16 கதை இருக்குது. இவரோட ஸ்டைலில் வரைஞ்சிருப்பார் பேட்மேனுக்கு. அருமையாக இருக்கும் புக்கு ஃபுல்லாக. இதில் ஃபஸ்ட்டு கதை வந்து அகைன்ஸ்ட் தி ஃபால் ஆஃப் நேச்சர்னா. இதில் வந்து ஒரு சிறை கைதியை அவன் அந்த ஏர் பலூனில் வந்து காப்பாற்றிட்டு வருவாப்புல. அப்போ வந்து அதை அவன் கோர்ட்டில் தண்டனை கொடுக்கக்குள்ளே அங்கேருந்து அவனை மீட்க முயற்சி பண்ணுவாப்புல. அதை பேட்மேன் கண்டுபிடிச்சி தடுப்பாப்புல. அவங்க தப்பிச்சு ஓடக்குள்ளே 2 போலீஸ்காரங்களுக்கு பாதிச்சிருவாங்க. அதாவது மயக்க வாய்வு, ஏகப்பட்ட ஆயுதம்லாம் வச்சுருப்பாப்புல. அவள் போட்டிருக்க ஒவ்வொரு ஜூவல்ஸும், அதாவது நெக்லஸ்ஸு, மோதிரம், கையில் இருக்க பேங்கிள், எதாக இருந்தாலும் எல்லாமே ஆயுதமாக தான் செஞ்சு வச்சுருப்பாப்புல. எதை பிரயோகித்தாலும் மற்றவங்க பாதிச்சிருவாங்க. அதனால் அவளை விரட்டி பிடிக்க பார்ப்பார் பேட்மேனு. அவள் தப்பிச்சிருவாள். அப்புறம் அடுத்த நாள் அந்த கைதியை ஜெயிலிருந்து ஒரு இதில் வேறு இடத்துக்கு இடமாற்றம் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து ஏர் பலூனில் வந்து அந்த வாகனத்தை தாக்குவாப்புல. அந்த வாகனம் ஒரு பாம்பு போடுவாங்க மேலேருந்து, ஏர் பலூன்லேருந்து வாகனத்து மேலே. அது ஒரு இதில் ஆக்சிடெண்ட் ஆகி விபத்தாகி கதவு திறந்தோடனே அந்த கைதி வெளியே தப்பிச்சு அந்த ஏர் பலூனில் வர கவுத்தை பிடிச்சி தப்பிக்க பார்ப்பான். அப்போ தான் அந்த வாகனத்தில் இருந்த டிரைவர் வெளியே குதிப்பாப்புல. அவர் தொப்பியும் கோட்டையும் கழட்டி போட்டு அவர் பார்த்தா அவர் தான் பேட்மேன், நம்ம ஹீரோ. அவர் தான் வந்து அந்த வேஷத்தில் வந்திருப்பார், டிரைவர் வேஷத்தில். அவரும் மேலே ஜம்ப் பண்ணி பிடிச்சி அவனை பிடிக்கிறதுக்கு மேலே ஏறுவாப்புல ஹாட் பலூனில். அவர் ஆயுதத்தை பிரயோகித்து அது ஹாட் பலூனுக்கு உடஞ்சி கீழே விழுவோம். அவளை கைது பண்ணி பஞ்ச் பண்ணி அவனை அடித்து போட்டு அவளையும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போவாப்புல. அவள் ஜுவல்ஸில் ஒன்று வெளியே கீழே விழுந்து கிடக்கும். அது அந்த மரத்தில் இருக்க ஆந்தைங்க ரெண்டு ரொம்ப நேசமாக இருக்கும். அதில் அந்த கீழே கிடக்கிற ஜுவல்ஸை பார்த்துட்டு ஒரு ஆந்தை அதை எடுத்துகிட்டு போய் அந்த பெண்ணாந்தைகிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் சந்தோஷமாக. ரெண்டும் ஒரு மரக்கிளையில் உக்காந்துருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் அடுத்த நிமிஷம் பார்த்தோம்னா அந்த பேங்கிள் வெடித்து, அந்த ஜுவல்ஸ் வெடித்து போய் அந்த கிளையே இருக்காது. அந்த பறவையோட இறகுகள் மட்டும் பறக்கிற மாதிரி இருக்கும். அதில் தான் எதையுமே நம்பாமல் சந்தேக கண்ணோடு பார்க்கணுன்னு ஒரு இதில் சொல்லி முடிச்சிருப்பாங்க. இவர் ஸ்டைலில் இருக்குது. இதில் நிறையா கதைங்க இருக்குது. இந்த புக்கு வாங்கி பார்த்தா தெரியும். அட்டகாசமான ஓவியம் இருக்கும். அற்புதமான தரத்தில் இருக்கும் புக்கு. டேல்ஸ் ஆஃப் தி பேட்மேனில் இது ஒரு தனி ஸ்டைலில் இருக்கும். இந்த புக்கு வாங்கி படித்து பாருங்கள். நன்றி.